ஹாய் என்ஜி ஃபேமிலி, நான் கௌதம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டு தொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு விலாக் பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ பின்னாடி பாருங்கள், நம்ம டோனி மேலே சூப்பர் நேப்பியர் வச்சு கட்டியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கரணை இருக்குது. இந்த சாக்குக்குள்ளே தீவன சாக்கு ஃபுல் வெயிட்டில் அப்படியே லோட் பண்ணி எடுத்து கட்டி வச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிட்டு அடுத்து நமக்கு இன்றைக்கி வேலை தொட்டிக்கு அந்த கேட் வால் வைக்கிற மாதிரி செட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்ததுனால அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃப்ரேம் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு பட்டறையில். அந்த ஒர்க்கை போய் பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி காட்டலாம். அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் தொட்டி ரெடி பண்ணுறோம், அது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் ட்ராவலிங்கில் சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே போகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் நேப்பியர் வயல் இப்போ ஒரு கடைசியாக பதிவு போட்டிருந்தோம் பாருங்கள். சூப்பர் நேப்பியர் நாங்கள் நட்டுருக்கிறது எப்படி நட்டுருக்கோம், அது எப்படி இதாக இருக்குன்னு இப்போ எல்லாமே தலைஞ்சு செம்மையாக வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வெளியில் போகிறதுனால ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹெல்மெட்டில் கேமரா மாட்டியாச்சு, கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். நம்ம டோனி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காப்புல போகிறதுக்கு. அர்னால்டியா இங்கே நிற்கிறாப்புல கலப்பை தூக்குன வாக்கிலே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்னால்டோட பேட்டரி வந்து இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரி மாற்றணும் மாட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா தள்ள வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. ஆனால் லைட்டாக தள்ளிட்டு அப்படி லைட்டாக புஷ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னாவே ஆயிடுறாப்புல. இன்னும் ஃபுல்லாக டெட் ஆகலை. அதனால் பேட்டரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே நிறுத்தியிருக்கோம். காலையில் விதை கரணை எடுத்துகிட்டு வந்து வெட்டி இருந்தது. திரும்ப தூக்குன வாக்கிலே நிறுத்திட்டு இப்போ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது விதை கரணை வெட்ட வருவாங்க. மாட்டுக்கு தேவைப்படுறதுக்கு வெட்டுறதுக்கு வருவாங்க. அதுக்குள்ளே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படியே தூக்கி நிறுத்தி வச்சுருக்கோம். டாமே டேய் வந்துட்டான் தலையா, அடியில் படுத்து ஜாலியாக இருக்கான். இவ்வளோ நேரம் வெயில் அடித்து பொழந்துக்கிட்டு இருந்தது. அதனால நல்ல அப்படியே அடியில் படுத்துருந்தான். இப்போ என்னடானா திடீர்னு ஒரு மேகம் ஏறிடுச்சு. கும்முன்னு ஒரு கரு மேகம் கும்முன்னு ஏறி இருக்கு. மழை வந்ததுன்னா செம்மையாக இருக்கும். போட்டு தாக்குற வெயில். மழை வந்தால் தான் பரவாயில்ல. இந்த விதையை வேறு எடுத்துக்கணும். ஒரு அண்ணன் வந்துட்டு நம்மக்கிட்ட செம்மந்தலை விதையை கேட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா அதை போய் நம்ம தலைவாசலில் ஒரு இடத்துல ஒரு கடையில் கொடுக்க சொல்லியிருந்தாரு. அந்த கடையில் கொடுக்கணும். இந்த மூட்டையை கட்டிக்கிட்டு இந்த பைக்கில் ஏறி உக்காந்து அம்மாடி அந்த பெட்டக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்குள்ளே நாம் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா இது வந்து எஃபிசெட். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் நசுக்கி விட்ரும். அம்மாடி சரி, வீலிங் தான் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சோன்னே பாருங்கள், நம்ம ஆள் டாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டான், வெளியே போகிறோம். அம்மாடி ஓகே, கிளம்பலாம். டேய் வண்டூர்ட்டான் தலையா, இவர் வந்து வெளியே விட மாட்டாப்புல. கடிக்க வருவான், இல்லைன்னா பின்னாடியே துரத்துவான், இல்லை முன்னாடி ஓடுவான், என்ன வேலை வேணாலும் பண்ணுவான். இங்கே பாருங்கள், இந்த சூப்பர் நேப்பியர் வயல் தான் அப்படியே எல்லாம் ஜம்முன்னு முளைச்சிருக்கு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். இந்த வயல் ஃபுல்லாக நட்டுருந்தோம். இது ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே. அதுவும் நாங்கள் வெளியே வெட்டி கொடுக்குறதெல்லாம் 2 கனவு. நாங்கள் ஒரு கனவு வச்சு தான் நட்டோம். பர்ஃபெக்டாக எப்படி வளர்ந்துருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி நட்டுருக்கோம், சோவை உரித்து நடலாமா, இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி நட்டுருக்கோம், அந்த கரணை எந்த மாதிரி நடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்கிறேன். டேய் வண்டூர்ட்டான் தலையா, டேய் இங்கே பாடுறா. டேய் அவன் பாருங்க, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சதுன்னா போதும், கிளம்ப ஆரம்பிச்சிருவான். சர்ருன்னு கீழே இறக்கத்தில் மூட்டை நசுக்குதுடா. என்ன டேய் இங்கே நில்றா, வராத டாமே, வராதனா வராத. அவன் அங்கேயே நின்றுருவான். ஏன்னா அவனுக்கு இங்கே வந்துட்டு அதோட எல்லைக்கோடு. அங்கே போய் 2 பிஸ் அடிச்சுட்டு வரமாட்டான், போய் நின்றுட்டான். ஆஹா, மழை தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. மழை வேற ஒவ்வொரு துளி உழுவுது. செமையாக இருக்குது. ஆனால் கிளைமேட்டு டக்குனு இவ்வளோ நேரம் அடித்து வெயில் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா கிளைமேட் மாதிரி மழை தூறல்கள் விழுக ஆரம்பிச்சிருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பும் போது தான் மேகத்தை காட்டினேன். நல்லா கருகும்முன்னு இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், அடுத்த 10 நிமிஷத்தில் இங்கே என்னாச்சு வந்துட்டோம். இங்கே வந்த உடனே வர வழியிலே லைட்டாக 1-2 தூறல் விழுந்தது. இப்பயும் ஒன்று விழுகுது. ஆனாலும் அப்படியே ஃபுல் மேகமும் கலைஞ்சு போய் இப்போ ப்ளூ கலர் வானம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வெயில் வெளியே பல்ல கட்டிட்டு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துட்டோம். இந்த மூட்டையை இறக்கி போட்டுட்டு அடுத்தது பட்டறைக்கு போய் பற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. தொட்டிக்கான வேலைகள். ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் கொண்டுட்டு வந்து ஒரு 6-7 தொட்டி புக்கிங் போட்டாகணும். எங்கப்பா வண்டி கொண்டு வந்து எப்படி நிறுத்தியிருக்காங்கோ, எங்கே போடுறது?
ஏற்றணுமா? இது இறக்கி எங்கேயே போட்டுறியா? ஏண்டா? ஆமாம், அப்பப்போ அப்படியே பேசிட்டு எடுத்துகிட்டு வருவேன். எங்க ஏற்றிட்டு கிளம்புறாங்களா? ஏற்றிட்டாங்களா? இல்லை ஏற்றிட்டாங்களா? என்ன எதுவுமே ஏற்றின மாதிரியே தெரியல, பின்னாடி வச்சுருக்காங்களா? சரி சரி ரைட், ஓகே. சரி நான் வரேன். போயிட்டு வண்டி எப்போ வருது? புதுசு எடுத்தியா? சரி ரைட்டு. இது வண்டி எப்போ வருது? இன்றைக்கி ஏற்றுறது மாதிரி இது சேலம் தான் ஏற்றணும், ஆனால் இன்றைக்கி ஏற்றிடணும். ஓகே ரைட். நான் இப்போ வரேன். போயிட்டு அங்கே தொட்டியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம். என்னத்த? ஆமாம், தொட்டி வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 5-6 தொட்டி எடுத்துகிட்டு வருவேன். ஓகே. ஆல்ரெடி எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா 2 மூட்டையை கொண்டு வந்து போட்டார். அடுத்தது நான் ஒன்று கொண்டு வந்து போட்டேன். இப்போ இது 3மே நம்மளோட லக்கேஜ் தான். எடுத்துக்கிட்டு வந்த செம்மந்தலை விதையை கொடுக்க வேண்டிய கடையில் கொடுத்துட்டு பட்டறைக்கு நெருங்கிட்டோம். சரி வாங்க, இனி பட்டறையில் போய் வேலையை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம இந்த உள்ளெல்லாம் செக் பண்ணி அந்த கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கிற அந்த லென்த்து, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு தொட்டியை ரெடி பண்ணிட்டு தொட்டியில் இருக்க மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்டாண்டை ஃப்ரேம் போடுவோம். இந்த ஃப்ரேம் போட்டு இப்போ கரெக்டாக அதில் செட் ஆகிற தொட்டியெல்லாம் எடுத்து இப்போ கொண்டு போய் நம்ம கேஸ் வெல்டிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த கேட் வால் செட் பண்ணுறதுக்கு பித்தளை வெல்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் தொட்டியை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரேம் போட்டாச்சு. இங்கே 2 ஃப்ரேம் இருக்குது, அங்கே ஃப்ரேம்லாம் இருக்குது. அந்த ஃப்ரேம்லாம் எடுத்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மெஷர்மெண்ட் போட்டு எடுத்தது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் நம்ம கேஸ் வெல்டிங் வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம இந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சைஸாக வராது. ஏதாவது ஒரு சென்டிமீட்டர், ஒரு 1/2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் ஜிக்ஜாக் ஆனாலும் நம்ம போட்டிருக்க ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் போயிடும். அதனால தான் தொட்டியை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டில் தான் இந்த ஃப்ரேம் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபுல் த்ரெட் இருக்குது, டபுள் சைடு த்ரெட்டு ஒரு மறையை வாங்கி தான் இப்போ நம்ம இதை 2ஆக கட் பண்ணி தான் ஒவ்வொரு தொட்டிக்கு வச்சு கேஸ் வெல்டிங் அடிக்க போகிறோம். டபுள் சைடு த்ரெட்டை வாங்கி அதை தான் இப்போ பசங்க கட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணி 2ஆக இது பண்ணுறது. ஏன் ஆட்டிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செம சூடாக இருக்குது, கையில் தொட முடியல, அதனால் ரோல் பண்ணிட்டே இருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து நம்ம கேஸ் வெல்டிங்கில் பித்தளை வெல்டிங் கொடுத்து ஷீட்டுக்கு அடியில் வச்சுருவோம். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நமக்கு வந்த ஆர்டருக்காகவும் அப்புறம் ஸ்டாக் வைக்கலான்னு ரெடி பண்ணுறோம். ஆனால் ஸ்டாக் வைக்கவே முடியல, போய்கிட்டே இருக்க காரணத்தினால நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தொட்டியோட மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் போட்டு பாருங்கள், மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படியே அதுக்கு தகுந்த ஃப்ரேம் வந்துட்டு இந்த பக்கம் செஞ்சு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரேம் போட்டுருவாங்க பார்டரில். அடுத்தது கம்பி வைக்கிறது எல்லாம் தனியாக வைப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு பீஸ் எல்லாமே ஃபுல்லாக. இப்போ இந்த தொட்டிலாம் பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு ஆர்டர் கொடுத்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா, 2 அடி அகலம் வேணும் எனக்கு, 10 அடி நீளம், லென்த்து 10 அடியும் 2 அடி அகலத்துலேயும் எனக்கு பண்ணி கொடுங்க, நானே வந்து எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டோம்னா ஓவர் காஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சேஃபாக வர்றதுக்கும் போய் அங்கே கொண்டு போய் இறக்குறது. ஏன்னா இது ரொம்ப இடத்த ஆக்குபை பண்ணுறதுனால கரெக்டாக சேஃபாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ளே நிறைய பொருளை தூக்கி போட்டாங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சைஸில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10 அடி லென்த்து 2 அடி அகலத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். தொட்டி அங்கே இருக்குது. இப்போ அந்த தொட்டியும் எடுத்துகிட்டு போய் தான் இதுக்கும் பைப் வைக்க தான் போகிறோம். அதையும் எடுத்துகிட்டு போய் இப்போ பைப் வைக்கும் போது பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா 6 அடி 8 அடி இந்த லென்த்தில் நம்ம ரெடி பண்ணுறோம். 2மே 1.25 அடி சைஸில் ரெடி பண்ணுறோம். அந்த சைஸ் போக எனக்கு 5 அடியில் வேணும், எனக்கு இல்லைனா ஒரு 7 அடியில் வேணும், ஒரு நம்ம ரெடி பண்ணுற சைஸ் இல்லாமல் அந்த சைஸில் கேட்டாங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம். ஆனால் அதுக்கு தேவையான டைம் நமக்கு தேவைப்படுது ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக. ஏன்னா தொட்டியோட சைஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷீட்டை கட் பண்ணி அது தனியாக செய்யணும். ஏன்னா நம்ம இந்த சைஸில் நம்ம 6 அடி 8 அடினா நம்ம ஆல்ரெடி ஷீட்டை கட் பண்ணி செஞ்சு வச்சுருப்போம் அந்த தொட்டியை. அதை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரேம் போட்டுருவோம். மற்றபடி நான் அந்த அன்சைஸில் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லவே மாட்டோம். ஆக்சுவலாகவே வர ஆர்டருக்கே நம்ம உடனே புக்கிங் போட நம்மளால் முடியாமல் இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்க காரணத்தினால செஞ்சே வைக்க முடியல. ரெடியாக போய்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பீஸ் ஏற்றி ஆகணும். அதுக்காக தான் இப்போ இந்த இதை கேஸ் வெல்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் என்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த கேட் வால் வச்சு போட்டு தருவோம் அப்படின்னு சொன்னோமோ அன்னையிலேருந்தே கேட் வால் வச்ச மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க.
இப்போ நம்ம எந்தெந்த தொட்டிக்கெல்லாம் ஷீட்டு போடணுமோ அந்த கேட் வால் போடணுமோ அந்த தொட்டியெல்லாம் மட்டும் ஏற்றி கொண்டு போய் இப்போ கேஸ் வெல்டிங்கில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக அந்த மரையை வச்சு பாருங்கள், மரம் இங்கே போட்டிருக்கேன், இந்த மரையை வச்சு பற்ற வச்சுட்டு வர போகிறோம். அதுக்கு பிக்கப்பெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தொட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம பிக்கப் எடுக்க ஆள் இல்லை. சரி போ நாம்ளே எடுத்துருவோம் அப்படின்னு தான் எடுத்துட்டேன். கார் ஓட்டுற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. கேஸ் வெல்டிங் பண்ணி மரையை மாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரெடியாக இருக்குது. ஃப்ரேமில் நம்ம மாட்டி என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து புக்கிங் போடுறது மட்டும்தான் ஒர்க்கு. அதை வந்துட்டு இனிமேல் நம்ம பாய்ஸ் ரெடி பண்ணி மாட்டி வைப்பாங்க. நம்ம ஈவினிங் வந்து எடுத்து கொண்டு போய் புக்கிங் போட்டுருவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நாம் பட்டறைக்கு வந்து அங்கே கிளம்பி கரணை எடுத்து வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டறைக்கு வந்தோம். விதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டறைக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது ரெடியாகக்கூடிய தொட்டிகள் எல்லாத்துக்கும் கேட்வாலுக்கு கேஸ் வெல்டிங் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அவங்க தொட்டி ஃப்ரேம் போட்டு மாட்டி ரெடி பண்ணி வச்சாங்கன்னா ஈவினிங் கொண்டுட்டு வந்து நம்ம புக்கிங் போடுறது மட்டும்தான் ஒர்க்காக இருக்குது. இன்றைக்கி அதை முடிச்சிருவோம். எப்படியும் அன்றைக்கி அந்த பிளான் பண்ணுற ஒர்க் அப்பப்போ முடிச்சிட்டோம்னா தான் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தொட்டி ஆர்டர்களை நம்ம அப்போ தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அப்பாடா, ஒரு வழியாக நம்ம கொஞ்சம் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி சாப்பிட்டு நம்ம பாய்ஸ்க்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மல்பெரி கரணை எல்லாம் வெட்டி பார்சல் போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஈவினிங் போனோம்னா போய் அதெல்லாம் புக்கிங் போட்டு அதே மாதிரி தொட்டியும் ரெடியாக இருக்கும், அதையும் எடுத்து புக்கிங் போட்டு வேலையை முடிச்சிடலாம். ஓகே, பாய்.